த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த படத்தோட கதைகளம் என்னன்னா, ஸ்பெஷல் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட்ல இருக்காரு விஜய். கென்யாவில் ஒரு மிஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு டெல்லிக்கு வராரு. பப்பில் குத்துப்பாட்டு, டான்ஸு, ஃபேமிலி சென்டிமெண்ட் அப்படி போகுது. தாய்லாந்துக்கு அடுத்த மிஷன் வேலையாக போறாரு. எதிர்பாராத விதமாக பையன் காணாமல் போய் ஒரு விபத்தில் இறந்து போறாரு. 16 வருஷத்துக்கு அப்புறம் கதை நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ மாஸ்கோ போறாரு. அங்க இறந்ததா நினைச்ச பையன் உயிரோடு இருக்க அங்க திருப்பி வீட்டுக்கு கூட்டு வராரு. அதுக்கப்புறம் பல பிரச்சனை ஏற்படுது. அதுதான் படத்தோட மீதி கதை. இந்த படத்துல பாத்தீங்கன்னா விஜய், பிரபுதேவா, பிரசாந்த், மோகன், அஜ்மல், ஸ்னேகா, லைலா, பிரேம்ஜி, யோகி பாபு, வைபு, ஜெயராம் மற்றும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. விஜய், பிரபுதேவா, பிரசாந்த், அஜ்மல் இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்து செட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. விஜயோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. படத்தில் வேற லெவலாக நடிச்சிருக்காரு. பிரசாந்த் பிரபுதேவாவுக்கு அவங்க கொடுத்த கேரக்டரை சூப்பராக பண்ணியிருக்காங்க. 2 பேரும் ஸ்டார்டிங்கில் வர இன்ட்ரோடக்ஷன்லாம் சூப்பராக இருக்குது. அஜ்மல் தான் கொடுத்த கேரக்டர் சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஜெயராம் ஆஸ் யூஷுவல் துப்பாக்கி படத்தில் வர மாதிரியே அவருக்கு ஹையர் ஆஃபீஸராக வராரு. விஜய்க்கு சூப்பராக நடிச்சிருக்காரு. ஸ்னேகா விஜய்க்கு ஒய்ஃபாக வராங்க. அவங்களும் சூப்பராக நடிச்சிருக்காங்க இந்த கேரக்டரை. லைலா சின்ன கேரக்டர் தான், 2-3 சீன் வராங்க. பிரேம்ஜி, வைபு, யோகி பாபு படத்தில் கலந்து அங்கங்கே வராங்க. நல்லா இருக்கு பார்க்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் 50 மினிட்ஸ் சூப்பராக இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. இன்டர்வல் பேக் செம்மையாக இருக்கு. மோகன் வில்லனா நடிச்சிருக்காரு. ஆனால் அவருக்கு இந்த கேரக்டர் அவங்களுக்கு சூட் ஆகாத மாதிரி இருக்கு. பட் ஓகே. படத்தில் பார்த்தீங்கன்னா செகண்ட் விஜய் வில்லனா வராரு. செகண்ட் ஹாஃப் செம்மையாக இருக்கு. ஒரு சைக்கோதனமாக நடிச்சிருக்காரு. மீனாட்சி சௌத்ரி அவங்க செகண்ட் விஜய்க்கு ஹீரோயினாக வந்திருக்காங்க. ஒரு பாட்டு டான்ஸ் ஆடுறாங்க. நல்லா இருக்கு. படத்தில் 2-3 கேமியோ இருக்கு. நல்லா இருக்கு வர சீன்ஸ் எல்லாம். படத்தில் பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் சிஜி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே தான். சினிமா ஃபோட்டோகிராஃபி, எடிட்டிங் எல்லாம் சூப்பராக இருக்கு. யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் சூப்பராக இருக்கு. படத்துக்கு பக்கபலமாக இருக்கு. படத்தை எழுதி இயக்கியிருக்காரு வெங்கட் பிரபு. படத்தோட செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போதும். கிளைமேக்ஸ் ஸ்டேடியத்தில் முடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு பார்க்க. ஃபைட் சீன் எல்லாமே. எண்டு கார்டில் ஒரு ட்விஸ்ட் இருக்கு படத்தில். பாருங்க செம்மையாக இருக்கும். செகண்ட் விஜய டிஏஜிங் மூலம் 24 வயசு பையன் மாதிரி காட்டியிருக்காங்க. நல்லா இருக்கு. விஜயகாந்த் இன்ட்ரோடக்ஷன் சீன்ல காட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்கு. படத்தில் ஃபைட் சீன் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஃபைட் சீன், மெட்ரோ ஃபைட் சீன் அண்ட் ஷேடிங் ஃபைட் சீன் எல்லாம் செம்மையாக எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரென்த் சூப்பராக இருக்கு படத்தில். இந்த படம் பார்த்தீங்கன்னா விஜயோட ஃபேன்ஸுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த அளவுக்கு மாஸ் சீன், எமோஷன், காமெடி எல்லாம் கலந்த மாதிரி இருக்கு. ஒரு மொத்தத்தில் இந்த படம் ஒரு முழு கமர்ஷியல் மூவி. இது மொத்தத்தில் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி கண்டிப்பாக பார்க்கலாம்.